பாசிப்பருப்பு கடையிலுக்கு பாசிப்பருப்பு பாலக்கீரை கடையிலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து கழுவிட்டு நான் 2 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து 2 கட்டை வந்து இந்த பாலக்கீரை, பெருங்காயப்பொடி, கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, மஞ்சள் பொடி, தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸு அளவு புளி ஊற வச்சுருக்கேன். தாளிப்புக்கு ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு நீல வாக்கில் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய், இதெல்லாம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பாசி பருப்பில் பாலக்கீரையை போட்டு அரிஞ்சு வச்சுருக்கிற பாலக்கீரையை போட்டுட்டு அதில் கொஞ்சம் இந்த காஞ்ச மிளகாய் 4 காஞ்ச மிளகாவையும் உடச்சி இதிலே போட்டுக்கலாம். உடச்சி இதில் போட்டுட்டு மஞ்சள் பொடி தேவையான அளவு இதுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் பொடியை கொஞ்சம் அதில் போட்டுட்டு தண்ணி நான் ஆல்ரெடி அதில் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுட்டு குக்கரை மூடி 4 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். இந்த கீரையிலேருந்து தண்ணி விடும். தண்ணி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. இதுக்கு வெந்த பிறகு கீரையிலேருந்து தண்ணி வரும். அதனால் இவ்வளோ தண்ணி போதும். நம்ம கொஞ்சம் திக்காக புளி வேறு கரைச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா, அதனால் இந்த தண்ணி இதுக்கு போதும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தாளிப்பு போட்டுடலாம். பாலக்கீரை பாசிப்பருப்பு தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் எடுத்து வச்சுருந்த எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். அப்புறம் வாரத்தில் வந்து ஒரு 3 நாளைக்கு கீரை சேர்த்துக்கிறது நல்லது. அதே முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. இப்போல்லாம் முன்ன மாதிரிலாம் கீரைலாம் சேர்த்துக்கிறது கிடையாது. பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. கீரை சாதமாக கூட செஞ்சு கொடுத்துடலாம். எடுத்து போட மாட்டாங்க, கீரை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. கீரை கடைஞ்சி கொடுத்தனாக்கா சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க. ஆனால் முக்கியமாக பிள்ளைங்களுக்கு வந்து கீரை வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும் உணவில். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம 1 டீஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சுதான் பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு, உளுத்தம்பருப்பு தீய விடக்கூடாது. லேசாக வறுபட்டதும் கொஞ்சம் லைட்டாக செவந்து வரணும். செவந்து வந்த உடனே 1 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு வேக வச்சுருந்த பாசிப்பருப்பும் பாலக்கீரையும் நான் லேசாக கடைஞ்சி வச்சுருக்கேன். ஏன்னா காஞ்ச மிளகா நம்ம போட்டோம்ல, அது வெந்திருக்கு. நல்லா கடைஞ்சிட்டோன்னா இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே லைட்டாக ஒரு 2 கிண்டிட்டு கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம்.
பூண்டு சேர்த்துட்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, தேவையான அளவு பெருங்காய பொடி. நம்ம பாசிப்பருப்புலேயும் பெருங்காய பொடி போட்டிருக்கோம். பருப்பு வகைலாம் வந்து கொஞ்சம் நம்ம வாய்வுன்னு சொல்கிறதுனால நம்ம பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம், நல்லது. பெருங்காய பொடி போட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு ப்ரௌன் ஆக வேண்டாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி நறுக்கி வச்சுருந்த தக்காளியை அதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வருது பாருங்கள். வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கி வரும்போது நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்க்கணும். ஏன்னா தக்காளி முன்னாடியே சேர்த்தா வெங்காயம் வதங்காது. வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்காது. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு வெங்காயம். இதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வாசமாக இருக்குது. இப்படியே செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். அந்த வெங்காயம் தக்காளிலாம் உப்பு ஏறி இருக்கும். மஞ்சள் பொடியெலாம் நம்ம ஆல்ரெடி அதிலே போட்டுட்டோம் இல்லைங்களா, அதனால் இதில் மஞ்சள் பொடி போடணுன்னு அவசியம் இல்லை. கீரை பாசிப்பருப்புலேயே இருக்குது மஞ்சள் பொடி. அதனால் இது நல்லா வதக்கி அந்த கீரையில் கொட்டி புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நம்ம ஒரு 2 கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தான், நல்ல ஹெல்த்தியான சமையல் கூட இது. பாசிப்பருப்பு வந்து புளி சேர்க்காமல் செய்கிற டிஷ்ஷும் இருக்குது. அது இன்னொரு நாள் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இது வந்து சாதத்து கூட சாப்பிட்லாம். அது பாசிப்பருப்பு புளி போடாமல் செஞ்ச சப்பாத்தி, தோசை, சாதத்து கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் இது புளி போடுறதுனா ஒரு சிலர் சப்பாத்திக்கு தோசைக்கு எடுத்துக்க மாட்டாங்க, ரைஸ் கூட மட்டும் சாப்பிடுவாங்க. இதுக்கு நல்லா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணால் அருமையாக இருக்கும். காரமான உருளைக்கிழங்கு வறுவல் அருமையாக இருக்கும். இப்போ இந்த புளி கரைச்சல் எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். கடைஞ்சி வச்சுருந்த கீரையில் ஊற்றிக்கலாம் புளி கரைச்சல். கடைஞ்சி வச்சுருக்கேன். போட்டு உப்பு அதில் போட்டதுனால இதை போட வேண்டியது. நம்ம வதக்கிறதுலே உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு உப்பு போட வேண்டியதில்லை. இப்போ எல்லாம் வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம குக்கருக்கு மாற்றிடலாம். நம்ம தாளிப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் போட்டு இந்த அளவு திக்காக இருக்கணும். இந்த அளவு இருந்ததுன்னா கொஞ்சம் கொதிக்க விட்டு புளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 கொதி விட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட பாலக்கீரை பாசிப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. 2 கொதி விட்டு இது மல்லித்தழை விருப்பம் உள்ளவங்க மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். எனக்கு கீரைன்றதுனால நான் மல்லித்தழை போட மாட்டேன். கருவேப்பிலை மல்லித்தழை போட மாட்டேன் இதில். கீரைன்றதுனால கீரை போடுறதுனால அவ்வளோதான் நம்ம பாசிப்பருப்பு பாலக்கீரை ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.